அருணு வாடா, நான் வந்து எடுத்து தரேன், நீ வானே. இல்லடா, ஒரு நிமிஷம் நில்லு. இவளை இப்படியே விடக்கூடாது, கூட்டிகிட்டே போகணும். ஆமா, நீங்க என்ன பண்ண போற? ஏன் எதுக்கு கேக்குறியா? எல்லாரும் முன்னாடி இந்த ஒதுக்கியா? எதுக்கு கேக்குறீங்க? என்ன பண்ண உங்களுக்கு என்ன? அதுக்கு இல்ல, கூட வா. வந்து நீ உன் கையால எடுத்து கொடு. முடியாது, நான்லாம் வரமாட்டேன். என்ன வரமாட்டியா? உன்னை அப்படியே விட்டுட்டு போனா சரி வராது, வாடி. தம்பி விடுங்கப்பா, வரலன்னு சொன்னா விடுங்க. எதுக்கு ஆஸ்பத்திரின்னு கூட பார்க்காம இப்படியெல்லாம் அடிக்கிறிய? உங்களுக்கு இது நல்லாவா இருக்கு? இல்ல மாமா, இவள என்ன செய்யறதுன்னு தெரியல. வாடி, போங்கிறல்ல. எதுக்கு இப்ப என் முடிய பிடிச்சி இழுக்கிறீங்க? முடிய பிடிச்சி இழுக்கிறேன்னு என்னோட வச்சுக்க. நீ பாட்டுக்கு முன்னாடி போயிட்டீங்கன்னா பரவாயில்ல. இல்ல ஹாஸ்பிட்டலே தரன்னு இழுத்து இழுத்து உள்ள தள்ளிட்டே போவேன். போறியா இல்ல தள்ளி தள்ளி விடவா? இப்ப என்ன, நான் போகணும் உங்களுக்கு அதானே? நான் போறேன், தயவு செஞ்சு என்னோட முடிய விடுங்க. போ. சரிங்க மாமா, கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்களா? நான் வீட்டுக்கு போயிட்டு வர வரைக்கும். இருக்கேன் மாப்ள, நீங்க போயிட்டு வா. ஆமா, எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் அம்மா கூட துணையா இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். மாப்ள எதுக்கு நான் தப்பா எடுத்துக்க போறேன்? நான் இருக்கிறேன், நீங்க போங்க. அருணே. என்னம்மா? அருணே, ஃபோன் பண்ணி அஞ்சுகிட்ட சொல்லுடா, அஞ்சுக்கு தெரியாத விஷயம். ஆமாம்மா, அஞ்சுவ மறந்தே போயிட்டோம்ல. அவளுக்கு கல்யாண ஏற்பாடு மனசு பண்ணாரு, அந்த கல்யாண ஏற்பாடும் அப்படியே தடைப்பட்டு நிக்கிது. ஐயோ. விடுமா, ஒன்றும் ஆகாது. அஞ்சுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். ஆனா அந்த அவை மட்டும் வேணாம். இல்லடா, எப்படி வேணாம் நீ சொல்ல முடியும்? அப்பா பார்த்த மாப்பிள்ள அந்த பையன் நல்ல பையன் தான்டா. அப்ப ஏதோ அப்படி இருந்திருப்பான் போல, இப்ப நல்லாவே மாறிட்டான்டா. அப்படின்னு நீ தான் சொல்லிக்கணும். அவையெல்லாம் மாறவே மாட்டான். சரி பார்த்துக்கலாம். நான் அஞ்சுவை வர சொல்றேன். ஃபோன் பண்ணி வர சொல்லியா? சரிம்மா, நான் வர சொல்றேன். மாமா, அம்மாக்கு கொஞ்சம் துணையா இருங்க. சரி மாப்ள. சரி மாமா, நான் போயிட்டு வரேன். நீ போயிட்டு வா மாப்ள, நான் இங்க ஹாஸ்பிட்டல்லே இருக்கேன். சரிங்க மாமா. பெரிய மாப்ள ஷீலாவை அடின்னு அடிச்சிட்டாரு. இப்படி என் பெரியம்மை இருக்கவே மாட்டான் தம்பி. இப்ப என்னமோ இந்த அளவுக்கு மாறிட்டான், அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அவ பண்றது அப்படி பண்றா பத்தியில. அவளும் ஒரு மாமனாருக்கு இப்படி முடியலையே, சரி நம்ம நகையை வச்சு என்ன பண்ண போறோம் கொடுப்போன்னு கொஞ்சம் கூட நினைக்கல பத்தீங்களா? ஆமா, இதுவும் ஒரு தப்பு தான். அந்த பொண்ணு தப்பு பண்றதுனால தான் மாப்பிள்ள அடிக்கிறாரு. இல்லைன்னா ஏன் அடிக்க போறாரு? செல்வி, என் வீட்டுக்காருக்கு ஒன்றும் ஆகாது இல்லம்மா. டாக்டர் எப்படியும் காப்பாத்திடுவோன்னு சொல்லிட்டாருமா. ஏம்மா அதை நினைச்சு நீங்க புலம்புறீங்க? அதெல்லாம் அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது. நீங்க எதுக்கும் கவலைப்படாம அழாம இருங்க. சும்மா அழுகிறத பார்த்தாலே கஷ்டமா இருக்கு. அழுகாம எப்படிம்மா செல்வி இருக்க முடியும்? நீ ஏன் நினைச்சு பாரு, ரொம்ப கஷ்டமா இருக்குமா. என்னம்மா பண்றது? கொஞ்சம் நான் யோசிச்சாம அங்க வராம இருந்திருந்தேன்னா அவருக்கு ஒன்றும் ஆயிருக்காதுமா. நேரத்துக்கு நான் மாத்திரையை கொடுத்து அஞ்சுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா துடிச்சு போயிருவாமா செல்வி. அஞ்சுக்கு அவங்க அப்பான்னா ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்க. என்னை விட அவங்க அப்பாவை ரொம்ப பிடிக்குமா செல்வி. விஷயம் தெரிஞ்சிச்சு என்ன ஆவான்னு தெரியல. ஆமாம்மா, அப்படிதான். அஞ்சு, இப்ப எதுக்கு அழுதுட்டே இருக்க? முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. அழுது ஒன்றும் ஆக போறதில்ல. சரியா? வீடு என்னைக்காவது ஒரு நாள் எல்லாருக்கும் தெரியாமையா போயிடும். அப்போ பாத்துக்கலாம். இல்ல விக்கி, நீங்க கேஷுவலா சாதாரணமா சொல்றீங்க. அப்பா ரொம்ப கோபக்காரர், உடம்புக்கு வேற முடியாம இருக்கு. இந்த நேரத்துல அப்பாக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்னு தெரியாது. ஏன்னா அவங்க சொன்னாங்கல்ல மேரேஜ் நடத்துறான்னு. நீங்க தான் டபக்குன்னு கல்யாணத்தை முடிச்சாச்சு. அவங்க சொல்லிட்டே தான் இருக்காங்க. ஆனா ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணவே மாட்றாங்க. உங்க அண்ணன் எப்போ ஒத்துக்கிறது, எப்போ கல்யாணத்தை முடிக்கிறதுன்னு சொல்லி அவங்க முடிவே பண்ண மாட்றாங்க. பண்ணலான்னு தான் லேட் பண்ணிட்டே இருக்காங்க. சரி, எதுக்கு லேட் பண்ணிட்டு முடிவு பண்ணதுபடியே இருக்கட்டும்னு பண்ணாச்சு. அம்மாவும் சொல்லிட்டாங்க, நீ இப்படியே பண்ணுடா, பார்த்துக்கலாம். அவங்க அப்பா சொன்னால் பார்த்துக்கலாம். முடிவு பண்ண விதான உனக்கு தானே கொடுக்குறேன்னு முடிவு பண்ணாங்க. யார் என்ன சொல்லுவா, பார்த்துக்கலான்னு சொன்னாங்க. சரின்னு முடிஞ்சு. இப்போ எதுக்கு நீ ஃபீல் பண்ணுற? வீடு, நீ ஹாஸ்டலில் இருக்கபடியே இருந்துக்கோ. அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். அது எப்படி விக்கி மெயின்டைன் பண்ண முடியும்? நான் வீக்லி ஒன்ஸ் நான் வீட்டுக்கு போயிட்டு வருவேன். அதனால் அப்பாவை பார்க்காம இருக்க முடியாது. அப்பா அம்மாவை நான் எப்படியும் வீட்டுக்கு போயிட்டு தான் வருவேன். அதனால எப்படி தெரியாமல் இருக்கும்? எப்படி மெயின்டைன் பண்ண முடியும்? எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சுதானே ஆகும். விஷயம் தெரிஞ்சுதான் ஆகும், ஆகாம இருக்காது. ஆனா அது வரைக்கும் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ஃபீல் பண்ணி ஒன்றும் ஆக போறதில்ல. சரி, ஹாப்பியா இருக்க பாரு. அது எப்படி இப்படிலாம் நடந்திருக்கும் போது ஹாப்பியாலாம் இருக்க முடியுமா சொல்லு? இருக்க முடியாது தான் அஞ்சு. நாம தான் ஹாப்பியா இருந்துக்கணும். வீடு, அதெல்லாம் என்னால் இருக்க முடியாது விக்கி. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்பா அம்மாவை நினச்சா. அவங்களுக்கு ஒரே பொண்ணுன்னு செல்லமாக வளர்த்தாங்க. அவங்களுக்கு நாம துரோகம் பண்ணுறோமோ என்னமோன்னு எனக்குள்ளே தோணிகிட்டே இருக்கு. அஞ்சு, யார் ஃபோன்ல? யார் பேசுறது? எங்கள் அண்ணன் அருண். அண்ணா சொல்லுண்ணா.
எப்படி இருக்கீங்க எல்லாரும்? அஞ்சு நாங்க நல்லா இருக்கோம்மா. நீ எப்படி இருக்கா? ஆ இது ஒரு முக்கியமான விஷயம். நான் சொல்ல போற விஷயத்த நீ கேட்டு பதறாதா? அண்ணே, என்ன சொல்ல போற? என்னென்ன முக்கியமான விஷயம்? நீ சொல்லும் போதே எனக்கு கேட்க பயமா இருக்கு. அப்படி என்னென்ன சொல்லு. அஞ்சு ஒன்றும் இல்லைம்மா, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம். நீ கிளம்பி வரியா? ஏன்னா சொல்லாமல் இருக்கக்கூடாதுல்ல உனக்கு. திட்டுவா அப்புறம் நாளைக்கு ஏன் எனக்கு சொல்லலை அப்படின்னு. பணம் ரெடி பண்ணணும், 25 லட்சம் டாக்டர் கேட்டிருக்காங்க. அண்ணே, என்ன சொல்ற? அப்பாக்கு உடம்பு சரியில்லையா? 25 லட்சம் கேட்டிருக்காங்களா டாக்டர்? அந்த அளவுக்கு என்னென்ன ஆச்சு அப்பாக்கு? கடவுளே, ஐயோ, இப்ப வரணுமா? அண்ணே, என்னென்ன சொல்ற? எந்த ஹாஸ்பிட்டல்னு? அஞ்சு பதறாதம்மா, நான் என்ன சொன்னேன் உன்கிட்ட? நீ பயப்படாத பதறாத அப்படின்னு தானே சொன்னேன். அப்பா டாக்டர் அதெல்லாம் காப்பாற்றிடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லைன்ட்டாங்க. பணம் மட்டும் ரெடி பண்ணி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணுமோ. ப்ரெஷர் ஹை ஆகி மூளைக்கு போகிற நரம்பு ஏதோ ப்ராப்ளமா. ஆமாம், நீ கிளம்பி வா உடனே. அங்கே சொல்லிடு, காலேஜில் நான் வேணா இன்ஃபார்ம் பண்ணவா? அண்ணே, அப்பாக்கு பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லைன்னு டாக்டர் ஒன்றும் பயப்பட வேணாம்னு சொல்லிட்டாருல. அதெல்லாம் பயப்பட வேணாம்னு சொல்லிட்டாருமா, நீ ஒன்றும் பயப்படாத. சரி, நான் வீட்டில் உள்ள நகையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் வந்தேன். சரி, நீ பயப்படாமல் கிளம்பி வா. அப்புறம் கரெக்டாக வந்துருமா. வேணா பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு கால் பண்ண, நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். சரியா? நான் நகையெல்லாம் அடகு வச்சுட்டு பணம் ரெடி பண்ணணும். அண்ணனும் நகை எடுக்க தான் வந்திருக்காரு. ஹாஸ்பிட்டலில் அம்மா, செல்விக்கா, மாமா எல்லாம் இருக்காங்க. அப்பா பார்த்துக்கிறேன் நான் கிளம்பி வந்தேன். நீ வந்துடும் அஞ்சு. சரி அண்ணா, ஃபோனை வைக்கவா? ஓகேண்ணே, சரி வைண்ணே. அண்ணா, பயப்பட வேணாம்ல, எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணே. ஐயோ அஞ்சு, நீ தான் பயப்பட வேணாம்னு நான் சொல்லிட்டேன்ல, பிறகு எதுக்கு இதையே சொல்லிட்டு இருக்க? சரிம்மா, சரி வை, நான் எனக்கு வேலை இருக்கு. ஓகேண்ணே. அஞ்சு என்ன? இப்பதான் அப்பா அண்ணனை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். கரெக்டா அண்ணன் ஃபோன் பண்ணிருச்சு. அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாம். அதனால அண்ணன் உடனே கிளம்பி வர சொல்லுது. நான் எப்படிங்க இந்த கோலத்துல போய் நிக்கிறது? ஐயோ, என்ன சொல்ற? அப்படியா? ஆமாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்பாக்கு 25 லட்சம் கேக்குறாங்க. என்ன அஞ்சு சொல்ற? 25 லட்சமா? ஆமா. காப்பாத்திரலாம்ல? இல்ல, டாக்டர் காப்பாத்திடலாம்னு சொல்லிட்டாங்களாம். லேட் ஆகுமா சரியாக? அண்ணா உடனே கிளம்பி வர சொல்லுது. இப்ப எப்படி போறது? என்னடா, என்ன பிரச்சனை? அம்மா, அஞ்சுவோட அப்பாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்களா. அஞ்சு ஃபோன் பண்ணி அவங்க அண்ணன் சொல்றாரு, அஞ்சு இப்பவே போகணுங்கிறா. எப்படிம்மா அந்த குளத்துல போய் நிக்கிறதுன்னு கேக்குறா. என்னம்மா பண்றது? டேய், இதுதான் கரெக்டான சந்தர்ப்பம். நீங்க போய் நில்லுங்க. இதுதான் கரெக்டான நேரம் உங்களுக்கு. இப்பதான் உங்களை போய் காட்டிக்கிற நேரம். இல்லைன்னு வைங்க, கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஏன்னா 2 நாள் தான் ஆகுது கல்யாணம் ஆகி. இந்த நேரத்தில் இப்படி போய் குளத்துல நின்னீங்கன்னா யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க அப்பா இப்படி கிடக்குறாரு. அதனால நீ போய் கல்யாணம் ஆயிடுச்சுப்பான்னு சொன்னீங்கனாலும் நல்ல விஷயம்தான் அஞ்சு. அவங்க அப்பா எழுந்தாலும் எழுந்திரிச்சிருவாரு. சரியா? யார் என்ன திட்டினாலும் பார்த்துக்கறலாம். நீங்க போங்க, இதுதான் கரெக்டான நேரம், கிளம்புங்க. ஏற்கனவே அந்த அருணுக்கெல்லாம் என்னை கொஞ்சம் கூட பிடிக்கவே பிடிக்காதுமா. எப்படிம்மா போய் நிற்கிறது? அந்த அர்ஜுனும் வந்தானு வையே, 2 பேருக்கும் என்னை பிடிக்காது. இந்த குளத்துல எப்படி போய் நிற்கிறது? நீயே சொல்லு. இந்த பிள்ளையை அடிச்சு எதுவும் போட்டாங்கன்னா? யாருடா அடிக்க போறா? அதெல்லாம் அடிக்கலாம் மாட்டாங்க. நீ கூட்டிட்டு கிளம்பு. அஞ்சு, நீ கிளம்புமா. ஏன்னா அந்த மாதிரி நேரத்துல நீ போய் தான் ஆகணும். வேற வழியும் கிடையாது. ஹாஸ்பிட்டல் போய் தானே ஆகணும். நீ கிளம்பு. சரிங்க அத்தை. எங்க விக்கி, வாங்க கிளம்புவோம். அப்படிங்கிற? சரி, கிளம்பு போலாம். எந்த ஹாஸ்பிட்டல்னு விசாரிச்சுக்கிட்டியா? விசாரிச்சுட்டேன். அண்ணா சொன்னுச்சு, வாங்க போவோம். தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல் தான். சரி, அப்படின்னா ஓகே, வா. ஆனாலும் எந்த பிரச்சனையும் ஆயிருமோ என்னன்னு எனக்கு பயமா இருக்கு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் இருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு நீ பயப்பட? நீங்க இருக்கீங்க தான், இல்லைன்னு சொல்லல. ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிட்டுனா? ஒரு மனுஷன் உடம்பு சரியில்லாம படுத்திருக்காரு. இந்த மாதிரி நேரத்துல பிரச்சனையெல்லாம் ஒன்றும் ஆகாது, கவலைப்படாத. அது எப்படி பிரச்சனை ஆகாம இருக்கும்? ஆகாது அஞ்சு, நீ கிளம்புன்னா கிளம்பு. சரிம்மா, நாங்க போயிட்டு வரோம். நீங்களும் வரீங்களா? இல்லப்பா, நீங்க 2 பேரும் மட்டும் இந்த நேரம் போங்க. அதுக்கப்புறம் நான் இன்னொரு நாள் பார்க்க வரேன். பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னா. சரியா? பத்திரமா அவளை கூட்டிட்டு போ. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். நான் பத்திரமா கூட்டிட்டு போறேன். சரிப்பா. எந்த பிரச்சனைனாலும் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணு, அம்மா வந்துடுறேன். ஒன்றும் பயப்படாம நீங்க பாட்டுக்கு போங்க. சரியா? அதெல்லாம் எந்த பயமும் இல்லம்மா, எந்த பயமும் இல்லை, நான் பாத்துக்கிறேன். அஞ்சு, எதுக்கும் பயப்படாதம்மா, நாங்க இருக்கோம். இல்லத்த, எதுக்கும் நான் பயப்படல. இருந்தாலும் என் அண்ணாலாம் என்னை பார்த்துட்டு என்ன பண்ண போதோ தெரியல. ஒன்றும் பண்ண மாட்டாங்க. விக்கி, நீ பயப்படாம அஞ்சுக்கு தைரியம் சொல்லு. சரியா? ஏன்னா அந்த பிள்ளை தான் ரொம்ப பயந்துட்டு இருக்கு. எனக்கு மட்டும் என்ன பயம் இல்லாமையா இருக்கு? எனக்கும் தான். டேய், நீயே இப்படி பயந்து அந்த பிள்ளை பயப்படாம என்னடா பண்ணும்? அஞ்சு, கிளம்புமா நீ.
சரி சீக்கிரம் கிளம்பி போயிட்டு வாடா தம்பி. ஆ சரிம்மா. கொஞ்ச நேரம் உங்களை பார்க்காம விட்டது என் மேல தப்பா போச்சுங்க. ச்சே, இல்லைன்னா உங்களை இந்த நிலைமைக்கு நான் பார்த்துருக்கவே மாட்டேன். எப்படியாவது உங்களை காப்பாத்திருப்பேன். நான் நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்காம போனதான் தப்பு. அப்பவும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீ போகாத சரஸ்வதின்னு சொன்னீங்க. நான் அதையும் மீறி கேட்காம நான் பாட்டுக்கு வந்தது என் மேல தப்புங்க. இங்க பாருங்க, சரஸ்வதி வந்திருக்கேன். வாய்க்கு வாய் சரஸ்வதி சரஸ்வதின்னு கூப்பிடுவீங்களே, இப்ப எங்கெங்க இப்படி அமைதியா இருக்கீங்க? ஒரு வாரத்தை கூட கூப்பிடாம இங்க கொஞ்சம் பாருங்க, சரஸ்வதி வந்திருக்கேன். ரொம்ப அழகாதியம்மா. செல்வி, அக்காவை கூட்டிட்டு வா. ரொம்ப நேரமா அழுதுட்டே இருக்காக பாரு. பாவம், எவ்வளோ நேரம் தான் அழுதுட்டே இருக்காவ. கூட்டிட்டு வா செல்வி. என்னப்பா பண்றது, இந்த மனுஷனை பார்க்க பார்க்க அவ்வளோ ஒரு வேதனை கஷ்டமா இருக்கு. அழுகாம எப்படிதான் இருக்க முடியும்? எப்படி கம்பீரமா மனுஷன் உட்கார்ந்துட்டு இருப்பாரு தெரியுமா? ஆளால மிரட்டிட்டு உருசுப்பிட்டு இப்ப இப்படி வந்து படுத்திருக்காரு செவனேன்னு. அப்புறம் எப்படி அழாம இருக்க முடியும் சொல்லுங்க? அம்மா, அஞ்சு வந்துட்டா. அம்மா, அப்பாக்கு என்னம்மா ஆச்சு? அப்பா என்னமா இப்படி படுத்திருக்காரு? அப்பா, ஏய் என்னடி இது கோலம்? அஞ்சு, என்னடி இதெல்லாம்? அஞ்சு, என்னம்மா இது? என்ன இப்படி வந்து நிக்கிற? டேய், நீ அவன் தானே? அம்மா, என்னை யாரும் தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. அம்மா அம்மா, என்னை யாரும் திட்டாதீங்கம்மா. அம்மா ப்ளீஸ்மா, நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. அப்பா எப்படிம்மா இருக்காரு? அப்பாக்கு இப்ப உடம்பு எப்படிம்மா இருக்கு? அப்பாக்கு எப்படின்னு நான் பதறி போய் ஓடியாடுறேம்மா. அடியே, நீ என்ன காரியம் பண்ணி வந்து நிக்கிறேன்னு தெரியுமாடி உனக்கு? என்னடி பேசிட்டு இருக்க நீ? என்ன காரியம் பண்ணிட்டு வந்து நிக்கிறேன்னு தெரியுமா தெரியலையா? புரிஞ்சுதான் பேசுறியா இல்லையா? என்னடி இதெல்லாம்? என்னடி உன் கழுத்துல இருக்குது? ஏ அஞ்சு, என்னடி இது கோலம்? என்னடி கழுத்துல தாலியெல்லாம் போட்டு வச்சிருக்கிற? டேய், என்னடா இது? என்னம்மா இது? எல்லாரும் கேக்குறோம்ல.